பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:23 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். இதே பாவத்தை குறித்து இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு 1:15 இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு சொல்றாருல்ல. ஆதாம் ஏவாளின் மூத்த குமாரனாகிய காயின் தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாத போது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. தேவன் சொல்றாரு ஆதியாகமம் 4:7 காயினை பார்த்து, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு சொல்றாருல. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல வாசற்படியில் படுத்திருந்த பாவம் சமயம் பெற்று ஆதியாகமம் 39:12 யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்குதுல பாவம் செய்ய. யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை உதறி போட்டுவிட்டு, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று ஓடி போனதை நம் வேதத்துல வாசிக்கிறோம்ல. இன்னொரு இடத்துல ஆபிரகாமை விட்டு லோத்து தனியாக போன போது சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது எகிப்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாக அழகாக இருக்கிறது என்று சொல்லி சோதோம் கொமோராவுக்கு எதிராக கூடாரத்தை போட்டார் என்று ஆதியாகமம் 13 நம்ம வாசிக்கிறோம். சோதோமுக்கு எதிராக தான் கூடாரம் போட்டாரு. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல சோதோமுக்கு உள்ளாகவே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டார்ல. பாவம் சமயம் பெற்று ஒரு மனுஷனை இழுக்கிறது இல்ல. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்னாகும் 32:23 உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேத வசனம் சொல்கிறதுல. இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு, யோவான் 8:34 பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நம்ம அந்த மாதிரி ஏதோ பாவத்தில் அடிமையா இருக்கிறோமா? நீதிமொழிகள் 28:13 வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களின் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நாமும் அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.